தற்போது கிடைத்த அண்மை செய்தி. மதுரையில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஜெயிலரை இளம்பெண் ஒருவர் தாக்கும் வீடியோ காட்சி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மத்திய சிறை உதவி ஜெயிலர் பாலகுருசாமியை இளம்பெண் ஒருவர் தாக்கியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதால் ஜெயிலரை இளம்பெண் தாக்கியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம். விவரங்கள். மதுரை மத்திய சிறை உதவி ஜெயிலர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறி பொதுமக்கள் மத்தியில் தற்போது காவலரை தாக்கக்கூடிய இளம் பெண்ணின் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. மதுரை மத்திய சிறையை பொறுத்தவரை பல்வேறு குற்ற வழக்குகளில் தண்டனை கைதிகளாக ஆண்கள், பெண்கள் என கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் தற்போது மதுரை மத்திய சிறையில் இருந்து வருகிறார்கள். இதில் உதவி ஜெயிலராக பாலகுருசாமி என்பவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மதுரை மத்திய சிறையில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் மதுரை மத்திய சிறையில் சிறைவாசியின் மகள் மற்றும் பேத்தியிடம் தவறாக பேசியதாகவும் மேலும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தற்போது அவர் மீது மதுரை மாநகர அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது அந்த இளம் பெண் உதவி ஜெயிலர் பாலகுருசாமியை தாக்கக்கூடிய சம்பவமானது தற்போது தாக்கக்கூடிய காட்சிகள் கொண்ட அந்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இன்றைய தினம் அதாவது அந்த ஏற்கனவே மதுரை மத்திய சிறையில் சிறைவாசியினுடைய மகள் மற்றும் பேத்தியிடம் எந்த உதவி வேண்டுமானாலும் தன்னிடம் கேட்டுக்கொள்ளலாம் என்று அந்த உதவி ஜெயிலர் பாலகுருசாமி என்பவர் தனது தொலைபேசி எண்ணை கொடுத்து அந்த பெண்ணிடம் கடந்த சில நாட்களாக பழகி வந்ததாகவும் இதில் அந்த பெண்ணிடம் இன்றைய தினம் காலை அருகில் இருக்கக்கூடிய அதாவது அந்த பகுதியான மதுரையினுடைய மத்திய சிறை அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஏடிஎம்மில் பணம் எடுத்து கொடுப்பதற்காக வரவழைத்திருக்கிறார். பணம் எடுத்து கொடுத்துவிட்டு அந்த இளம் பெண்ணிடம் மற்றும் அந்த பெண்ணினுடைய மகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த அந்த இளம்பெண் பொதுவெளி என்றும் கூட பார்க்காமல் பொதுமக்கள் மத்தியில் அந்த உதவி ஜெயிலர் பாலகுருசாமியை அடித்திருக்கிறார். தற்போது அந்த வீடியோ காட்சியானது வைரலாகி வருகிறது. தற்போது ஏற்கனவே இந்த பாலகுருசாமி தாக்கப்பட்டதாக கூறி மதுரை மாநகர தெற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சாரா, விவரங்களுக்கு நன்றி அருண்.